வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு, இதுல அவங்க கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கனடா மேல ரொம்பவே காண்டில் இருக்காரு. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை, இதை பத்திலாம் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காண்டில் இருக்காரு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, கனடா மேல அவர் வந்து ரொம்பவே காண்டில் இருக்காரு. 100% வந்து வரி விதிக்க போறதா வந்து கனடாவுக்கு ஒரு மிரட்டலையும் எடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு சீனா தான். என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா உற்பத்தி பண்ற பொருட்களை விட சீனா வந்துட்டு மலிவான விதத்துல வந்து உற்பத்தி பண்றாங்க பொருட்களை. இதனால வந்துட்டு அமெரிக்காவை வந்து சீனா காலி பண்ணிருச்சு. அந்த காண்டுல ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, கனடா வந்து சீனாவோட ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. கனடாவோட பிரதமரான மார்க் கார்னி அவர் வந்துட்டு சீனாவில இருந்து கனடாவுக்கு வர்ற ஈவி வெஹிக்கிள் இருக்குல்ல, அதுக்கு 100% வரி இருந்தது. அதை வந்து 6.1% வந்து குறைச்சிருக்காரு. இதுக்கு கைமாறா சீனா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விவசாய பொருட்கள், அதாவது கனடாவோட விவசாய பொருட்களான கனோலா, கடல் வகை உணவுகள், இதுக்கெல்லாம் வந்துட்டு வரியை குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ரொம்பவே காண்டில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் தான் வந்துட்டு எல்லாத்துலயுமே முதலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட நோக்கமா இருக்கு. ஆனா அதை வந்து சீனா அப்ப அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ரொம்பவே கடுப்புல இருக்காரு. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு 100% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி கனடாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவோட பிரதமரான மார்க் கார்னி வந்து சொல்லியிருக்காரு. நாங்க வந்துட்டு அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்ல, நாங்க ஒரு தனி நாடு. அது மட்டும் இல்லாம சீனாவோட நாங்க வந்துட்டு முழு ஒப்பந்தம் எல்லாம் வைக்கல. இந்த வரி விதிப்பு வந்து குறைக்கிறதுக்காக ஒரு முன்னோட்டமா தான் இது இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா கனடாவோட பொருளாதாரமே வந்துட்டு அமெரிக்காவை நம்பி தான் இருக்கு. 75% வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு 100% வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு வர்ற பொருட்களா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவில இருந்து கனடாவுக்கு போற பொருட்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து 100% வரி விதிச்சாங்க அப்படின்னா, இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சண்டைக்கு நடுவுல சாதாரண மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட போறாங்க. இது தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் சமூக ஊடகங்கள்ல இருக்க எல்லாரோட கருத்துமா இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு இன்ஃபோவோட நான் திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.